புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய கனவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட பொக்கிசம் விக்கி. நாம் தமிழ் கட்சி உறவுகள் வைத்த 2 குற்றச்சாட்டுகள், அதற்கு விக்கி கொடுத்த பதில்கள், இதிலிருந்து நாம் எழுப்பக்கூடிய சில கேள்விகள், இதை பற்றி தான் இந்த காணொலியில நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்ன நண்பர்களே, கிட்டத்தட்ட 2 வாரமா எனது விவசாய பணிகள் காரணமாக இந்த 2 வார காலமா காணொலி எதுவும் பதிவிட முடியல. இப்ப எப்படி இந்த விவசாய பணிகளுக்கு ஓரளவுக்கு முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா, நேற்று தான் வந்து முதல் காணொலியை பதிவு பண்ணியிருந்தேன். அதாவது எனது இந்த 2 வார காலமா எனது விவசாய பணிகள் என்னென்ன அப்படிங்கறத பற்றி அப்பப்ப சிறு காணொலியில இருந்து எடுத்து வச்சிருந்தேன். அதை வந்து தொகுத்து தான் அந்த காணொலி வந்து பதிவு பண்ணியிருந்தேன். அந்த காணொலியை பார்க்க விருப்பமுள்ள உறவுகள் வேணும்னா நான் இணைப்பை கொடுக்குறேன், அந்த காணொலியை பாருங்க. சரிங்களா? சரி, வாங்க இப்ப இந்த காணொலிக்குள்ள போகலாம். தமிழ் பொக்கிசம் விக்கி வந்து ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தாங்க 2 வாரத்துக்கு முன்னால. அதாவது என்ன, எதை பற்றி அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் வந்து இந்த விஜய் ரசிகர்களை பற்றி கொஞ்சம் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பேசியிருக்க தேவையில்லை. அதாவது இந்த பன்னிகை மேஞ்ச மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் அந்த திரையரங்குல அந்த நாற்காலி எல்லாம் உடைச்சிட்டு உள்ளர வந்து வானவெடிக்கைலாம் வந்து நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க. அது மட்டும் அந்த மாநாட்டிலையும் வந்து நாற்காலியில வந்து உடைச்சிட்டு ரொம்ப ஒரு அநாகரிகமா நடந்திருந்தாங்க. அதை விமர்சனம் பண்ணி சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தாங்க. இது வந்து தமிழ் பொக்கிசம் விக்கி இந்த ஒரு நிகழ்வை எடுத்து பேசணுங்கிற அவசியம் இல்ல. இருந்தாலும் இதை பற்றி ஒரு காணொலி வந்து பேசியிருந்தாரு. சாட்டை துரைமுருகன் வந்து இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. இதே அதாவது தாவேகாவை வந்து விஜய் ரசிகர்கள் வந்து இவர் எதிர்க்கிறாரு. இப்ப நாம் தமிழ்ச்சி வளரணும் அப்படின்னா இவங்க கூட போய் மோதலாமா? அப்ப இவங்க வந்து இந்த எதிர்க்கிறது மூலமா நாம் தமிழ்ச்சி வந்து ஒரு வீழ்ச்சி சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி தேயும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கருத்து பதிவு பண்ணி காணொலி போட்டிருந்தாங்க. இந்த காணொலியை பார்த்த நமது கட்சி உறவுகள் 2 கேள்விகளை, அதாவது 2 குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சாங்க. ஒன்னு, அந்த முகப்புல விஜய் அவர்களை வந்து ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நல்ல விதமான அந்த புகைப்படத்தை வந்து பதிவு போட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்களை வந்து ஒரு கோமாளியாக சித்தரித்து அந்த புகைப்படத்தை வந்து வச்சிருந்தாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, நீ வந்து நடுநிலைமையா பேசல, நீ வந்து விஜய் ரசிகனா வந்து இந்த கருத்தை முன் வைக்கிற, அப்ப நீ வந்து அதனாலதான் நீ நாம் தமிழ்ச்சி சீமானை வந்து எதிர்க்கிற அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இப்படி இதையெல்லாம் பார்த்த நம்ம தமிழ் பொக்கிசம் விக்கி அடுத்து இன்னொரு காணொலி மறுநாள் வந்து பதிவு பண்றாரு. இப்படி நாம் தமிழ்ச்சி உறவுகள் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில மறுநாள் அந்த காணொலி பதிவு பண்றாங்க. அதுல சில விளக்கங்கள்லாம் கொடுக்குறாரு. அதுல முதல்ல அந்த முதல் குற்றச்சாட்டுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, அந்த தம்ப்நெயில் முகப்புல வந்து அண்ணன் சீமான் அவர்களை வந்து கோமாளியா சித்தரிச்சு வச்சாங்க பாத்தீங்களா, அதற்கு விளக்கம் கொடுத்தாரு. அதற்கு வந்து எனக்கு வந்து தெரியாது, எனது எடிட்டர் வந்து தெரியாம அந்த மாதிரி வச்சுட்டாரு, நான் வந்து அதை பார்க்காம அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுக்கு வந்து நான் பகிரங்கமா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுல வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, பரவாயில்ல, மன்னிப்பு கேட்டாரு, அதனால நம்ம அதை வந்து பெருசு தேவையில்ல, விட்டுருவோம். அதாவது இதுல ஒரு கேள்வி இருக்கு. அதாவது அதை கவனிக்காம எடிட்டர் வந்து பண்ணிட்டாரு, நீங்க வந்து அதை கவனிக்காமலையா வந்து அதை நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க. அதாவது நீங்க அப்லோட் பண்ணும்போது நிச்சயம் அதை வந்து சரி பார்த்து தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணியிருந்திருக்கணும். இது வந்து உங்களுடைய தவறு. இருந்தாலும் நீங்க மன்னிப்பு கேட்டீங்க, சரி, அதை கடந்து போயிடுவோம். அடுத்து இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இந்த நாம் தமிழ்ச்சி உறவுகள் வந்து என்ன வந்து விஜயனுடைய ரசிகர், அதனால தான் நாம் தமிழ் கட்சியும் சீமானி வந்து விமர்சனம் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அதுல பதிவு பண்ணியிருந்தாரு. இப்ப இந்த இடத்துல வால்டரா வந்து ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாரு நம்ம தமிழ் பொக்கிசம் விக்கி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நான் வந்து விஜயனுடைய ரசிகர் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கோசரம் என்ன ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா, தான் வந்து ஒரு ரஜினியுடைய ரசிகர் அப்படிங்கிற ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. ஆக ஒட்டுமொத்தத்துல இந்த ஒரு கருத்தின் மூலமா தமிழ் பொக்கிசம் விக்கி அப்படிங்கிறவர் ஒரு தீவிரமான ரஜினியுடைய ரசிகர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, இதுல இருக்கக்கூடிய ஒரு பழைய பகை, அதன் மீதான அதை கொண்டு அதை தொடர்ந்து வைக்கக்கூடிய இந்த ஒரு வன்மம், அந்த வன்மத்தின் காரணமாக தான் இப்படி நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் வந்து தேவையில்லாம இந்த ஒரு கல்வி பதிவு போட்டு வந்து வன்மத்தை கைக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, அப்படி என்ன ஒரு பகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அண்ணன் சீமான் அவர் வந்து பயங்கரமா கடுமையா எதிர்த்திருந்தாங்க. அதுல ரஜினிகாந்த் அவர் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டில் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்லாத இந்த சூழ்நிலையில ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் கூட அந்த கருத்தை வந்து அவ்வளவு கடுமையா சொல்லியிருக்க தேவையில்லை. இருந்தாலும் அந்த ஒரு கருத்தை ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சுடுகாட்டுல கூட தான் வெற்றிடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப அன்றைய சூழ்நிலையில இதை பார்த்த நம்ம தமிழ் பொக்கிசம் விக்கிக்கு நிச்சயம் ஒரு கோபம் வந்திருக்கும். ஏன்னா ஒரு தீவிர ரஜினி ரசிகர்கள் இல்லையா, அதனால சீமான் அவர்கள் இந்த கருத்தை வந்து கேட்கும் போது பார்க்கும்போது நிச்சயம் நம்ம தமிழ் பொக்கிசம் விக்கிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோபம் வந்திருக்கும். ஒருவேளை அதையெல்லாம் சேர்த்து வைத்து தான் இன்னைக்கு வந்து வன்மத்தை கக்குறாரோ அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம மனசுல படுது. ஏன்னா அதன் பிறகு வந்து நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவும் சீமானுக்கு ஆதரவும் பல கருத்துக்களை வந்து பேசியிருக்காங்க. அந்த பதில் காணொலியே சொல்லியிருக்காரு.
நான் வந்து நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கேன், நான் சீமானுக்கு ஆதரவாகவும் நான் வந்து பேசியிருக்கேன், நடுநிலைமையோட பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உண்மைதான், நானும் பார்த்திருக்கேன். அதனாலேயே நம்ம தமிழ் புகை சமிக்கையினுடைய அந்த அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற காணொலியில வந்து நானும் பார்ப்பேன். சரி, ஓரளவுக்கு உண்மையா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அது உண்மையா பேசுறாரு, நடுநிலையா பேசுறாரு அப்படிங்கிறது எது வரைக்கும் அப்படின்னா அது ஒரு எல்லை வரைக்கும் தான், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு பதிவு மூலமா எனக்கு வந்து தெரிய வருது. ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு ஆதரிச்சு பேசின விக்கி இன்னைக்கு இந்த ஒரு தேவையில்லாத இந்த சாட்டை துறைமுருகன் வந்து விஜய் ரசிகை அந்த மாதிரி பேசினதை வைத்து அது தேவையில்லாத அந்த விடயத்தை எடுத்து இன்னைக்கு வந்து அனலைஸ் பண்ணி இப்ப தாவேக்காவை எதிர்க்கிறது மூலமா நாம் தமிழ் கட்சி வந்து தேயுது அப்படிங்கிற அந்த கருத்து சொல்லவே தேவையில்லை. இப்ப ஏன் சொல்றாரு அப்படின்னா அந்த பழைய வன்மம் தான். அதாவது அன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு காரணம் தான் இன்னைக்கு வந்து வெளிப்படுத்துறாரு. அதனால இந்த இடத்துல தமிழ் புகை சமிக்கைக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அதாவது நாம் தமிழ் கட்சி, தாவேக்கா, என்டிகே, டிவிகே இந்த 2 கட்சி வந்து எந்த வகையிலும் ஒப்பிடவே முடியாது. அவர்கள் வெறும் வந்து ரசிக மனப்பான்மை உள்ளவர்கள், எந்த ஒரு கொள்கையும் எந்த ஒரு புரிதலும் இல்லாதவர்கள். ஆனா நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அடிப்படை ஆதாரத்தோட கடமைக்கப்பட்ட ஒரு கட்சி. அதனால இந்த தாவேக்காவால வந்து நாம் தமிழ் கட்சி வந்து தேயும் சரியும் சரிஞ்சு போயிடும் அப்படிங்கறதெல்லாம் எந்த வகையிலும் நடக்கவே வாய்ப்பு கிடையாது. இன்னும் வளருமே தவிர தேயாது. இதுதான் நான் தமிழ் புகை சமிக்கைக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில். அதாவது நீங்க தாண்டி நீங்க வந்து இந்த மாதிரி தாவேக்காவால நாம் தமிழ் கட்சி வந்து சரியும் வீழ்ச்சி அடையும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அரசியல் புரிதல் இல்லை அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும். ஏன்னா அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற ஒரு வலையொலியில அரசியலை பற்றி அரசியலை பல கோணங்களை பத்தி நீங்க பேசுறீங்க. இந்த அளவுக்கு பேசுற நீங்க ஏன் இந்த விஷயத்துல மட்டும் நீங்க நடுநிலைமை தவறி ஒரு உண்மைக்கு புறம்பா ஏன் இந்த கருத்தை பதிவு பண்றீங்க அப்படிங்கிறது அதுக்கு காரணம் நீங்க அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினியை வந்து விமர்சனம் பண்ண அந்த ஒரு காரணம், அந்த வன்மத்தை வந்து வெளிப்படுத்துற விதமா தான் இதை வந்து நான் பார்க்கிறேன். அதனால எக்காரணத்தை கொண்டும் நாம் தமிழ் கட்சிக்கு வளர்ச்சியை தவிர வீழ்ச்சி அப்படிங்கிறது ஒருபோதும் கிடையாது. சரிங்க நண்பர்களே, இன்னைக்கு எத்தனையோ பேர் நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக வந்தவர்கள், நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக வலையொலி தொடங்கியவர்கள் எல்லாமே இன்னைக்கு எதிர்நிலையில எதிர் முகாமில் இன்னைக்கு இருக்காங்க, எதிர் கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க, அவதூறுகளை பரப்புறாங்க. அப்படிங்கும் போது இதுல வந்து தமிழ் புகை சமிக்கை வந்து ஒரு விதிவிலக்கு கிடையாது. அதனால நாம வந்து உறுதியா இருப்போம். அண்ணன் சீமான் அவர்களுடைய கொள்கையும் நாம் தமிழ் கட்சியின் கொள்கையும் வந்து ஒரு கடைகோடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அதற்கான வியூகங்கள், திட்டங்கள், யோசனைகள் எல்லாமே நிறைய இருக்கு. வரும் நாட்கள்ல நிச்சயம் நாம் தமிழ் கட்சி வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வளர்ச்சி அடைய செய்வோம், நிச்சயம் வெற்றி பெற செய்வோம். அதற்காக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து அனைத்து உறவுகளும் அனைத்து பொறுப்பாளர்களும் களத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுவோம், நிச்சயம் வெல்ல வைப்போம். சரி நண்பர்களே, இந்த ஒரு சிறிய தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். இந்த கணொலி மீண்டும் மருத்துவ கணி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.